அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 3ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார். அங்கு ஏற்கனவே இருக்கும் சூரியன் ராகுவுடன் இணைகிறார், குரு பார்வையை பெறுகிறார். மேச ராசினருக்கு நன்மைகள் உண்டாகும். புதன் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானத்திற்கும் உரியவர். 6ஆம் இடத்திற்கும் அவர் உரியவர். மேசராசி கொண்டவர்களுடைய ஜாதகத்தில் லாபஸ்தானத்திற்கு செல்வதால் மாற்றங்களை கொண்டு வரும். இந்த கிரக நிலை மாற்றமானது உற்சாகமான ஒரு காலத்தை மேச ராசினருக்கு கொண்டு வருகிறது. பணியிடத்தில் எதிர்பார்த்த திருப்பத்தை கொண்டு வருகிறது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவுடன் தங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், அன்பு பெருகும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். வீட்டில் குடும்பத்தில் தரங்களான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடந்தேறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். கடன் தொந்தரவுகள் குறையும், வருமானம் பெருகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றங்கள் கிடைக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எழுத படிக்க பயன்படும் பொருட்களை விற்பனை செய்வோர், தகவல் பரிமாற்ற துறையில் உள்ளோர், இன்டர்நெட் துறையில் உள்ளோர், செல்போன் கடை வைத்திருப்போருக்கு நல்ல லாபங்கள் பெருகும். வியாபாரிகளுக்கு சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். குருவின் பார்வை பெறுவதால் சுறுசுறுப்பாக இருப்பேன். தரகு கமிஷன் சம்பந்தமான அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். குறிப்பாக லேண்ட் பிசினஸில் ஈடுபட்டுள்ள புரோக்கர்ஸ்களுக்கு தாங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல வருமானம் தங்களுக்கு கிடைக்கும். ஐடி துறை அன்பர்கள், பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் வருமானம் அதிகரிக்கும். ஐடி துறையில் வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். உயர்வான உத்தியோகம், வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து, பெரிய கம்பெனியிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனை தாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது நன்மை பயக்கும். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெறுவர். உயர் மனிதர்களுடைய நட்புறவு கிடைக்கும். விஐபிஸ், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் தங்களுக்கு உண்டாகும். ஆக மொத்தம் மேசராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்திற்கு 11ஆம் இடத்திற்கு புதன் செல்வதால், குருவின் பார்வையை பெறுவதால் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். தொழில் வியாபாரத்தில் நன்மைகளை பெறுவீர். தரகு கமிஷன் துறைகளில் லாபத்தை தாங்கள் பெறுவீர்கள். கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.